السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஒரு வசனம், இன்னல்லாஹ இஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக முஃமின்களுடைய உயிரையும் பொருட்களையும் சொர்க்கத்துக்கு பகரமாக விலை கொடுத்து வாங்கி கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய வசனம். அல்லாஹ்விற்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்வதற்கு முன்வரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வதால், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதால், அர்ப்பணிப்பதால் 6 விதமான நன்மைகள் வழங்கிடுவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவாதம் வழங்குகிறார். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். இரண்டாவதாக ஈருலகிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியாளராக ஆக்கிவிடுவார். மூன்றாவதாக ஈருலகிலேயும் அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நான்காவதாக ஈருலகிலேயும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வார்கள். ஐந்தாவதாக மறுமையிலே சொர்க்கம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஆறாவதாக மகத்தான நற்கூலிகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி வழங்குகிறார். உயிராலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே 1 அல்ல 2 அல்ல 10 இடங்களிலே அறைகூவல் விடுகிறார். அதாவது அந்த 10 இடத்துல அல்லாஹ், நீங்கள் உங்களது பொருட்களை எனக்காக வேண்டி என்னுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள், அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறானே, அதுல 9 இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா உயிரை விட பொருளாதாரத்தை முற்படுத்தி சொல்லுவாங்க. உயிரை விட பொருளாதாரம் முதல் அதற்கு பிறகு உயிர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பித்தார். அதை நாம் அருள்மறை குர்ஆனிலே பார்க்க முடியும். அம்வாலிஹும் வ அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லுவார். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிரை விட பொருளாதாரத்தை முற்படுத்தி சொல்லுகிறார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள், அருள்மறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், அறிஞர் பெருமக்கள் நிறைய விளக்கங்களை தருகிறார்கள். உயிரை விட பொருள் உயர்ந்ததா என்பதாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், ஆம், உயிரை விட பொருட்கள் சிறந்தது. ஏன் என்று சொன்னால், அதை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். மனிதன் பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த நேசம் வைத்தவனாக இருக்கிறார். எளிதில் அவ்வளவு சீக்கிரத்துல யாருமே பொருட்களை, பணத்தை அடுத்தவர்களுக்கு லேசா கொடுத்துட மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பொருளை அளவு கடந்து பிரியத்தோடு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அதே போல எந்த அளவுக்கு பொருட்களை இந்த மனிதன் நேசிக்கின்றான் என்று சொன்னால், உயிரை விட எந்த அளவுக்கு நேசிக்கின்றான் என்று சொன்னால், அல்ஹாக்குமுத் தகாசுரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர் குழியில போற வரைக்கும் பொருட்களை சேர்க்கணும் என்பதாக சேர்த்து கொண்டே பொருள் மீது பேராசை கொண்டவனாக இருக்கின்றான். அந்த பொருளை என்னுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர் மிக உயர்ந்த தரஜாவில் இருப்பார் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லது ஜமஅமாலஹு வஅத்ததா யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா. அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொல்லுவான், பொருட்கள், பண வசதி, பணம் இருந்தா தான் இந்த துனியாவில ரொம்ப வருஷத்துக்கு நம்ம உயிர் வாழ முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டு இந்த மனிதன் பணத்தை சேர்த்து எண்ணிக்கிட்டே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுறான். இதுதான் நம்ம இடத்துல நடக்கக்கூடிய செய்தி. ஆனால் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த 2 நபர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ததினால் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த தரஜாவிலே வைத்து விட்டதாக சொல்லுவார். முதலிலே பெண், முன்மாதிரி பெண், முதல் பெண் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள், ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த உம்மத்திலே அல்லாஹ்வின் வழியிலிருந்து முதலாவதாக சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்ட பெண்மணி உம்முல் முஃமினீன் அன்னை ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழுகின்ற காலத்திலே அவர்கள் தொழுது கிடையாது.
அதே போல அவருடைய வாழ்கிற காலத்தில் அவங்க நோன்பு வச்சதும் கிடையாது. ஏன்னு சொன்னா அவங்க வாழக்கூடிய காலத்துல தொழுகையும் கடமையாகல, நோன்பும் கடமையாகல. ஆனால் அவர்கள் செய்த ஒரே ஒரு இபாதத் என்று சொன்னால் இதர வழிபாடுகளும் கூட அவர்கள் செய்ததாக வரலாற்றில் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய செயல் என்னன்னா, இந்த தீனுக்காக வேண்டி தான் சம்பாத்தி வைத்திருந்த எல்லா பொருட்களையும் இஸ்லாத்திற்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி செலவு செய்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய இபாதத். அவருடைய கடைசி காலத்தில பெரும்பான்மையான பகுதிகள் பசியோடும் பட்டினியோடும் தான் கழிந்தது என்பதாக வரலாறு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விற்காக அத்துணை செல்வத்தையும் அர்ப்பணித்தார்கள். வலிமிகுந்த அந்த நாட்களை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்றேன், எனக்கு ஹதீஜாவை தவிர வேறு யாருமே நல்ல துணைவி கிடைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக மக்கள் என்னை நபியாக ஏற்க மறுத்து விட்டார்கள். ஆனால் ஹதீஜா மாத்திரம்தான் என்னை ஈமான் கொண்டார்கள். மக்கள் என்னை பொய்யர் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஹதீஜா மாத்திரம்தான் என்னை உண்மையாளர் என்பதாக உண்மைப்படுத்தினார். மக்கள் எனக்கு பொருளாதார தடை விதித்தார்கள். எதையுமே எனக்கு யாருமே கொடுத்து உதவல. ஆனால் தனது சிறந்த செல்வ அத்துணையையும் எனக்காக வேண்டி வாரி வழங்கி என்னை ஊக்குவித்தவர் ஹதீஜா என்பதாக சொல்லிவிட்டு அருமைநாயகம் கடைசியா சொன்னாங்க, அன்னாரின் மூலமாகத்தான், ஹதீஜாவின் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பேற்றையே அல்லாஹ் தந்தான் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜத்துல் குபரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொருட்கள் முழுவதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க காரணம் அன்னை ஹதீஜா அம்மையுடைய பொருள் இந்த தியாகம் செய்த ஒரே காரணத்தினால்தான். அதே போல முன்மாதிரி ஆணாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களிலே அபூபக்கர் சித்திக்கை போல அல்லாஹ்விற்காக தனது பொருள் முழுவதையும் தியாகம் செய்தவர்கள் யாருமே கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட கொஞ்ச நாளிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் கடைசி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருந்துகிட்டு அவங்க ஊர்ல, வெளியூர்ல, பயணத்துல, யுத்த களத்துல, எல்லா இடத்திலையும் அபூபக்கர் சித்திக் எல்லாம் அருமை நாயகத்துக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம் தன்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த அளவுக்கு பயனளித்ததோ அது போன்ற யாருடைய பொருளும் எனக்கு பயனளிக்கவில்லைன்னு சொன்னாங்க. சொல்லும் பொழுது இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் எல்லாம் அழுதுடலாம். அழுதுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருள் சொத்து, என்னுடைய சொத்துலாம் என்ன சொத்து, என்னுடைய சொத்து என்ன, என்னுடைய உயிரையே உங்களுக்காக வேண்டி அர்ப்பணித்தேனே யா ரசூலல்லாஹ் என்பதாக அழுது கொண்டே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரம், கடைசி நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப சஹாபா தோழர்கள்லாம் ஒண்ணு கூட்டிட்டு சொன்னாங்க, தோழர்களே, உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எனக்கு நீங்க எல்லாருமே ஆதரவா இருந்தீங்க, நிறைய உபகாரம் செய்தீங்க. நான் உங்களுக்கு பகரமாக உயிரோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் எனக்கு செய்த உபகாரத்துக்கு பகரமா நான் உங்களுக்கு உபகாரம் செஞ்சுட்டேன். ஆனால் இத இருக்கிறாரு அபூபக்கர் சித்திக், இவர் அல்லாஹ்வுடைய நேசர், இவருடைய பொருளாதாரம் எனக்கு நிறைய பயன் தந்திருக்குது. ஆனால் உங்களுக்கெல்லாம் நான் உதவி உபகாரம் பரிகாரமாக மீண்டும் நான் உங்களுக்கு செய்து விட்டேன். ஆனால் இந்த அபூபக்கருக்கு மாத்திரம்தான் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியல, நான் செய்யல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், அத்தகைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக வேண்டி செலவு செய்தார்கள். ஒரு நேரத்துல கேட்கும்போது சொன்னாங்க, எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களே, உங்க வீட்டுல நீங்க செலவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹையும் அவருடைய ரசூலையும் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதை விட எனக்கு என்ன வேணும்னு சொன்னாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை கேட்ட உடனே கண்கலங்கி விட்டார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்த காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரஜாவில் ஆகிவிட்டார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களும் கூட சுவர்க்கத்து சுவன செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர். அவர்களும் அதே மாதிரி தான் தன்னுடைய சொத்து பங்கை 3 பங்கு ஆக்குனாங்களாம். ஒன்னு என்ன செய்வாங்களா, கடன் கொடுப்பாங்களாம்,
இன்னொன்னு அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொடுப்பாங்களாம். இன்னொன்னு என்ன செய்வாங்களா, இன்னொரு பங்கு அவர்களுக்கு தானமா கொடுத்துருவாங்களாம். தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் தியாகம் செய்ததினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலேயே சுவன செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவராக அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்து தியாகம் செய்ய முன் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய பொருளை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் பொருளாதாரத்தை தந்து அவனுக்காக மனமுவந்து செலவு செய்யக்கூடிய மனதையும் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.